இனிமே எவனாச்சும் மியூசிக் யூஸ் பண்ணி பாருங்க, காப்பிரைட் தான். இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ் டே 11. ஸோ இன்னைக்கான முதல் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சாரோடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு இல்லையா, RKFI. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் அப்கமிங்கான 3 படங்கள், ஒன்று ரஜினி சார் படம், இன்னொன்று சிவகார்த்திகேயன் சார் படம், இன்னொன்று நம்ம தலைவர் கமல் சாரோட படமே ஒன்று இருக்குது. ஸோ அந்த 3 படத்தையும் வந்துட்டு சரிகமப்பா பெரிய சம்பவம் பண்ண தலைவர். ஸோ அந்த மியூசிக் பேண்டு வந்துட்டு அஃபிஷியலி வந்துட்டு வாங்கியிருக்காங்க இந்த 3 படத்தோட மியூசிக் ரைட்ஸுமே. ஸோ இந்த 3 படத்தோட மியூசிக்கையுமே நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ லிட்டரலி இப்போயே வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, இனிமேல் எவனாச்சும் மியூசிக் யூஸ் பண்ணி பாருங்கள், காப்பிரைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சோகமான நியூஸ் தான். என்னென்னா, அமேசான் பிரைம் இருக்காங்க இல்லையா, ஸோ அமேசான் பிரைம் தான் வந்துட்டு ஜனநாயகன் வச்சுருந்தாங்க. ஸோ ஜனநாயகன் லீக்கு எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ லீக் ஆன உடனே இனி நான் இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆயிரும். ஸோ அதனால் நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணல, ஸோ நாங்கள் வந்துட்டு வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸை வித்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ZEE5 கிட்ட வந்துட்டு 90 crores வந்துட்டு இப்போ டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. 120 crores இருந்த டீலு ஒரு லீக்குனால ஒரு 30 கோடி லாஸ் வந்துட்டு ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ப்ரொடியூசருக்கு என்றைக்குமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். ஸோ இது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு நம்ம ஒரு கண்டலன்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ மேபி தளபதி 70 பண்ணுவார்னு நம்ம நம்புவோம். எலெக்ஷன் ரிஸ்க்கு அப்புறம் தான் நம்ம எல்லாமே சொல்ல முடியும். ஸோ மூணாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு விஷாலும் அருண் ராஜா காமராஜா, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதா ரொம்ப வருஷமாக பேசிகிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களே தவிர அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ AP இன்டர்நேஷ்னல் கிட்ட அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது போயிருக்கு, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். ஸோ அவங்ககிட்ட ப்ராஜெக்ட் போயிருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க அப்போ எப்போதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா.